ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மொறுமொறுன்னு தோசை, சாஃப்டான இட்லி, சாஃப்டான பணியாரத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு மீடியம் ஜார் எடுத்திருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ மிளகாய் எடுத்துக்கலாங்க. இஞ்சி 2 பீஸ் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 2 அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சட்னிக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதிகமாக சேர்த்திட வேணாம். மல்லித்தலை தண்டோட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. புதினா இலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. கல்லுப்பு தான். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இனி நம்ம இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச சட்னியை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி சட்னி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறேங்க. நீங்கள் தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். சட்னிக்கு தாளித்து சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப வாசனையான ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி. இன்றைக்கி இந்த சட்னியை நான் நல்லா மொறுன்னு தோசையோடு சர்வ் பண்ண போகிறேங்க. நம்ம மல்லித்தலை புதினாலாம் சேர்த்துருக்கனால அதோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.